திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே மயான பாதை இல்லாததால் உயிரிழந்த சடலத்தை 1 கிலோமீட்டர் தொலைவிற்கு உறவினர்கள் சுமந்து செல்லும் நிலை ஏற்பட்டது. இது குறித்து கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜசேகர் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜசேகர், விவரங்கள் என்ன? வணக்கம் பிரகாஷ். மணப்பாறை பக்கத்துல இருக்கக்கூடிய சித்தானத்தம் ஊராட்சி, இந்த ஊராட்சியில செட்டி சத்திரம் என்ன கர்ச்சாம்பட்டி கிராமம் ஒண்ணு இருக்கு. இந்த கிராமத்துல வசித்து வந்த சாமிநாதனுடைய மனைவி பேரு சரோஜா. இவங்க வயது முதிர்வு காரணமாகவும் நோயற்ற நிலையிலையும் திருச்சி அரசு பொது மருத்துவமனையில கடந்த சில நாட்களாக சிகிச்சை பெற்று வந்திருக்காங்க. இந்த நிலைமையில செவ்வாய்க்கிழமை காலையில சிகிச்சை பலனின்றி மூதாட்டி உயிரிழக்கிறாங்க. மூதாட்டியோட இறுதி சடங்குகளுக்காக உடல் செட்டி சத்திரம் கிராமத்துக்கு நேற்று கொண்டு வரப்பட்டது. அங்க உடல் மயானத்துல கொண்டு வந்த சிலையில அந்த மயானத்துக்கு செல்லும் பாதை மாற்று நபர்களுடைய பட்டா நிலமா இருந்துச்சு. அந்த நிலத்துல பொது பாதையா பயன்படுத்தி வந்த வரப்பு பாதை நில உரிமையாளர்களால சில நாட்களுக்கு முன்பு தரைமட்டமாக்கப்பட்டிருந்ததாலும் அவற்றில் நடந்து கூட செல்ல முடியாத அளவுக்கு குண்டும் குழியுமா இருந்ததுனால உடலை மயானத்துக்கு கொண்டு செல்ல முடியறதுல சிக்கல் ஏற்பட்டுச்சு. பாதையை ஜேசிபி இயந்திரம் கொண்டு சம்மன் செய்ய மூதாட்டி உறவினர்கள் தரப்புல கோரிக்கை போட்டாங்க. ஆனா நில உரிமையாளர்கள் தரப்புல என்ன சொன்னாங்கன்னா, மயானத்துக்கு உடலை எங்க நிலத்துல கொண்டு வரதான்னு எங்களுக்கு ஆட்சேபம் இல்லை, ஆனா நிலத்தை பாதை அமைப்பதோ உரிமை கோருவதோ நாங்க ஏற்க முடியாதுன்னு மறுத்துட்டாங்க. இதனால மூதாட்டியோட இறுதி சடங்கு செய்ய முடியாம உறவினர்களுக்கு திணறல் ஏற்பட்டது. தகவல் இருந்து நிகழ்விடத்துக்கு சென்ற வருவாய்த்துறையும் காவல்துறையும் இரு தரப்புலையும் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. ஆனா இரு தரப்பினரும் அவரோட கோரிக்கையில பிடிவாதமா இருந்தனால 6 மணி நேரத்துக்கு மேலாக மூதாட்டியோட இறுதி சடங்குகள் தேங்கின. அதை தொடர்ந்து உறவினர்கள் மூதாட்டி உடல் வைக்கப்படும் கட்டுடன் மாலையில தோல்லையே சுமந்து கொண்டு சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் இருந்த மயானத்திற்கு அந்த சர்ச்சைக்குரிய குண்டும் குழியுமா இருந்த பாதையிலேயே நடந்து சென்றாங்க. மேலும் இந்த உடலை எரியூற்றக்கூடிய மரக்கட்டைகளை கூட உறவினர்கள் தோல்ல சுமந்து செஞ்சது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. மயான பாதை இருந்தும் மயான பகுதிகள் இருந்தும் அதற்கு முறையான பாதையின்றி தவித்து வருவதை இந்த ஆதிதிராவிட நலத்துறை அதிகாரிகள் கவனத்தில் கொண்டு மற்றொரு சம்பவம் இது போல நடந்த வகையில அந்த கிராமத்திற்கு மயான பாதை அமைத்தரணும்னு பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருக்காங்க. கூடுதல் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜசேகர்.